டெல்லி எல்லைப் பகுதிகளில் விவசாயிகளை விரட்ட காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை காவல்துறையினர் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாய் மற்றும் கண்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவையாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ போராட்டத்தை பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மீண்டும் முன்னெடுத்துள்ளனர். மத்திய அரசு தரப்பில் இதுவரை 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுப்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்துள்ளனர். மேலும் ஷம்பு, கனூரி உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் குண்டுகளை வீசி விவசாயிகளை தடுக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஷம்பு எல்லைப் பகுதியில் ட்ரோன் மூலம் வீசப்படும் கண்ணீர் புகை குண்டுகளை கம்பு உள்ளிட்டவற்றை கொண்டு தடுத்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். காவல்துறையினர் காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் ஷம்பு பகுதி. இதுதான் பஞ்சாப், ஹரியானா எல்லை பகுதியா இருக்கு. இங்கதான் விவசாயிகள் அதிக அளவுல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. சோ இங்க இருக்கக்கூடிய விவசாயி ஒருத்தட்ட கேட்போம், என்ன ஆக்சுவலா உண்மையுமே நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி ஆன் த டே while that attack happened? We take peacefully protest and the soldiers are shot gas bombs on us, and these bombs are expires 2017-18, 8 years old. It's very dangerous to our mouth and eyes, and it's the shells of the bombs. உரிமைக்காக போராடும் தங்கள் மீது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் ஷம்பு எல்லையில் முகாமிட்டுள்ள விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன்.